கைஸ், நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட இந்தியன் 2 வந்து நேத்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்தவரை எப்பதான்டா இந்த படம் முடியும் அப்படின்னு தோண வச்சிருச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாவே லேக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி, ரெண்டுலயும் லேக் கண்டிப்பா இருக்கு. படத்தோட டியூரேஷன் கரெக்ட்டா 3 மணி நேரம் இருக்கு. சங்கர் படத்துக்கடா வந்திருக்கும் அப்படிலாம் தோண வச்சுது. இந்த படத்தை நல்லா எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாவே பிரம்மாண்டமா தான் இருக்கு. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீனிகளா இருக்கா இவ்வளவு பிரம்மாண்டம் அப்படின்னு தான் தோண வச்சுது. படத்தோட மியூசிக்கை பொறுத்தவரையும் நம்ம அனிருத்தோட பிஜிஎம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஆனா படத்துல வந்த கதறல் சாங்கும் கேலண்டர் சாங்கும் தான் கேட்கவும் சரி பார்க்கவும் சரி நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு கேரக்டரோட ரைட்டிங்கும் சரியில்லை, இன்க்ளூடிங் உலகநாயகன் கமல்ஹாசன் கேரக்டரும் சரி, எதையுமே இவங்க சரியா பண்ணல. இந்த இந்தியன் 2 படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்தியன் பார்ட் 3க்கு லீட் கொடுத்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி போட்டாங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுல காஜல் அகர்வால் வராங்க. இந்தியன் பார்ட் 3ல தான் விஜய் சூர்யாவுக்கும் காஜல் அகர்வாலுக்கும் ஸ்கிரீன் டைம் நிறைய இருக்கும் போல. அந்த இந்தியன் 3 கிளிம்ஸ் வீடியோ வந்து ஹைப் ஏத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னா சொல்லுவேன். இந்த இந்தியன் 2 வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனால ரிலீஸ் ஆச்சு. ஆனா படம் பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சவங்களை ஏமாத்திட்டாங்க. சோ இந்த நேரத்துல இந்தியன் 3க்கு ஹைப் இல்லைன்னா சொல்லணும். இந்த இந்தியன் 3 ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பொன்னியின் செல்வன் படத்தை ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணி செகண்ட் பார்ட் 6 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்ப இந்தியன் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த 6 மாசம் இந்தியன் பார்ட் 3 கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். இந்த இந்தியன் 3 படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த இந்தியன் படத்தை எந்த தியேட்டர்ல பார்க்க போறீங்க, எப்ப பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.